துவே கர்மணி நரஹ குர்வன் அஸ்மின் லோகே விரோச்சதே. இந்த ரெண்டு வேலை செய்தால் அவன் கொண்டாடப்படுகிறான். இந்த ரெண்டையும் கண்டிப்பா எல்லாரும் செய்யுங்க. என்ன அவர் ரெண்டு விஷயத்தை சொல்றாரு இப்போ. அப்ருவன் பருஷங் கிஞ்சித் அசதஹ அனர்ச்சயன் ததா. யாருத்தன் சத்தே இல்லையோ நல்லோனே இல்லையோ அவனை கொண்டாடி அர்ச்சிக்காமல் இருக்க வேண்டும், அவனிடத்திலேருந்து விலகிடணும். யாருத்தன் பருஷம் வாக்கியம் கடோரமான காதுக்கு கேட்க முடியாத வார்த்தைகளை பேசாது இருக்கானோ, அதாவது கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொன்னா போலே ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறான். யாருத்தன் தாழ்ந்தவனோ வீணா அவனை கொண்டாடவே மாட்டான். பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக ஒருத்தர் கொண்டாடிட்டு அவருக்கு குணமே இல்லைன்னு வச்சுங்கோ, நான் கொண்டாடினேங்கிறதுக்காக என்ன பார்த்து 4 பேர் கொண்டாட ஆரம்பிப்பேன். 4 பேர் கொண்டாடின உடனே அந்த பணம் இருக்கிறவனுக்கு நாம நிஜமே குணம் இருக்கு போல் இருக்குன்னு அவன் தப்பா நினைச்சு விடுவான். கடைசியில பலவித அனர்த்தத்துக்கு வழிவகுக்கும். ஆக இந்த ரெண்டும் இருந்தால் அவன் கொண்டாடப்படுகிறான். 2 பேருக்கு சொந்த புத்தி கிடையாதுங்கிறார். யார் இருவர்? துவாவிமௌ புருஷ வியாக்ர பர பிரத்யய காரிணி. இவா 2 பேரும் தாங்களா சிந்திக்கவே மாட்டா, புறத்தியார் போன வழியே தான் போவர்கள். யார்? என்ன கோச்சு கூடாது, இருக்கிறத படிக்கிறேன். ஸ்திரியாக காமித காமின்யா லோகா பூஜித பூஜகா. எந்த ஒரு பெண் இன்னொரு பெண் ஒரு வஸ்துவ ஆசைப்பட்டாள்ங்கிறதுக்காக தானும் அந்த வஸ்து ஆசைப்படுகிறாளோ தள்ளத்தக்கவள், அது ஏற்றமுடையதே இல்லேன்னு விட்டார். உமக்கா புத்தி இருந்து வேணும்னா வேணும்னு வாங்கிக்கோ. அடுத்த வீட்டுக்காரி வாங்கினாலே எதிர் வீட்டுக்காரி வாங்கினாலேங்கிறதுக்காக நான் ஆசைப்பட போனால் அது நல்லதல்ல. ஸ்திரிய காமித காமின்யா. யார் ஒரு பெண் ஆசைப்பட்டதையே அவ போட்டு இருக்காளேங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டேன்னு வச்சுங்கோ, அது கூடாது. அது பிரத்தியாரையே நம்பி வாழறது. அப்ப அவளால் அந்த குடும்பத்துக்கு நன்மை ஏற்படாது. என்ன அவ எப்பவும் பிரத்தியார் வார்த்தையே நம்புறாளோ இல்லையோ, இக்கரைக்கு அக்கறை பச்சையாகவே குடும்பம் ஓடிட்டு இருக்கும். தன் குடும்பத்தினுடைய சக்தி என்ன, பலம் என்ன, எது நன்மைன்னு தெரிந்து ஒரு ஸ்திரீ நடக்க வேண்டும். பெண்கள் ஆணித்தரமா ஆதாரமா இருந்தால்தான் குடும்பம் என்னும் கப்பல் நங்கூரம் பாய்ச்சப்பட்டா போலே நிற்கும். அவர்கள் மனசு அப்படி இப்படின்னு சலிக்க ஆரம்பிச்சுடுத்தினால் இந்த புருஷன் எத்தனை பாடுபட்டாலும் ஒரு நாளும் குடும்பம் விளங்காது. குடும்பம் சரிவர இருக்கணும்னால் ஸ்திரீகள் தானே ஆதாரமா நிற்க வேண்டும். ஆகாசத்தை போல ஆண். விஷ்ணு புராணத்திலே பராசர சொல்றார், பூமியை போல பெண், ஆகாசத்தை போல ஆண். அது எங்கேயும் போயிட்டு இருக்கும், எப்படியும் சுத்தின்னு இருக்கும். அதை நம்பி வாழறதில்லை. ஆனா பூமியை நம்பித்தானே ஆதாரமா லோகமே இருக்கிறது. அதனாலதான் ஆணை பிரசவிக்க விடாமல் கர்ப்பம் தரிக்க விடாமல் பகவான் ஸ்திரீய பிரசவிக்க விட்டு கர்ப்பமும் தரிக்க வைத்திருக்கிறார். அதனால அவள் போய் இவ ஆசைப்பட்டாளே அவ ஆசைப்பட்டாளேன்னு தான் ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டால் அது சரியல்ல. லோகா பூஜித பூஜகா. ஸ்திரீயை மட்டும் சொல்லிட்டு அவர் ஓரவஞ்சனையா விடலை, புருஷாலையும் வச்சிருக்கார். அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டா உபன்யாசம்லாம் இன்னைக்கு நன்னா நடக்கணும்னாலே ஸ்திரீகள் வந்தாத்தான். புருஷர்களை நம்பிலாம் நடத்த முடியாது. கோவில்ல ஓஹோன்னு உற்சவம் நடக்கணும்னா ஸ்திரீகள் வரணும். அந்த கூட்டம் வந்தாத்தான் சரி. இவ வந்து பார்த்துட்டு போய் அவர்கிட்ட சொல்லி கூண்டு வரணும், தேவையில்ல நன்னா இருக்கு வந்து கேளுங்கோ அப்படின்னு தான் புருஷன் வருவர். இல்லைன்னா அவர் வேலை படுலே, அவர் எங்க சாயங்காலம் நேரம் ஒதுக்கின்னு வரப்போறாரா? அதனால சேர்த்து அவருக்கும் சொல்லிவிட்டார். லோக பூஜித பூஜகா. ஒருத்தனை இன்னான்னே தெரிஞ்சுக்காமல் யாரோத்தர் 2 வார்த்தை கொண்டாடினாங்கிறதுக்காக நானும் கொண்டாட ஆரம்பிக்கிறேன் இல்லையோ, அது புருஷர்களிடத்துல தவறு. நாம் ஆறான ஒருத்தரை பார்த்தால் அவனுடைய உண்மையான நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டு முடிவெடுக்கணுமே தவிர 4 பேர் கொண்டாடினாங்கிறதுக்காக நானும் கொண்டாட ஆரம்பிச்சா அப்புறம் விளம்பரப்படுத்துற பொருள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி நிலைமையில கொண்டு போய் விடும். அடுத்து நம் வாழ்க்கையில் 2 முட்கள், இந்த 2 முள்ளையும் தெரிந்து கொண்டு பிடுங்கி எரிஞ்சுடுங்க. துவாபிமௌ கண்டகௌ தீக்ஷ்ணவ் சரீர பரிசோஷினி. இந்த 2 முள் இருக்கிற வரைக்கும் உடம்பு குத்திண்டே இருக்குமா. அவை 2 யஸ்ச அதானஹ யச்சாதனஹ அதனஹ காமயத்தே யஸ்ச குப்யத்யனீஸ்வரஹ. யாருத்தன் அதனஹா காமயத்தே. கையில நம்ம இடத்துல இல்ல, காசு இல்ல, ஆனா எதை பத்தியோ ஆசைப்பட்டுட்டே இருக்க முடியோ. ஆசை நிறைவேறலையேன்னு முள்ளு குத்திண்டே இருக்கும். இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஒருத்தன் ஆசைப்பட்டால் முள் குத்துகிறா போலே சமப்படுவான். யஸ்ச குப்யத்யனீஸ்வரஹ. ஒருத்தனுக்கு பதவியும் இல்லை, பட்டமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனா தான் நினைச்சதை நடத்தணுங்கிறதுக்காக கோவப்பட்டுட்டே இருக்கான்னு வச்சுங்கோ, கடைசியில கோபம்ங்கிற முள்ளு மட்டும்தான் மிஞ்சும். ஒருத்தன் கோபப்பட வேண்டியவன் பட வேண்டும், பலம் இருக்கிறவன் கோபப்படணுமே தவிர அனீஸ்வரா துளியும் சக்தி இல்லாதவன் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதே போல் அதன காமயத்தே. கையில் சல்லி காசு இல்லாதவன்
கூடாத எதையோ பத்து கனவு கண்டும் பிரயோஜனம் இல்லை. இருப்பது இருக்கிறதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னால் அது மெதுமெதுவா வளர ஆரம்பிக்கும். அகலக்கால்னு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னாலே அதள பாத்தாளத்திலே பிடித்து தள்ளிவிடும் என்பதையும் சொன்னார். துவாவேவ ந விராஜேதே விபரீதேன கர்மணா. இந்த ரெண்டு கர்மாக்களை பண்றவன் விளங்குவதே இல்லை. அவரார் கிரகஸ்த நிராரம்பா காரியவான் செய்வ பிக்ஷுகா. வேலையே செய்யாத கிரகஸ்தனும் இல்லறத்தரசனும் நிறைய செய்யணும் நினைக்கிற சன்னியாசியும் ரெண்டு பேரும் விளங்கினதில்லைன்னு. செய்ய மாட்டேன்னு இருக்கிறவன் சன்னியாசி, முயற்சி எடுப்பேன்னு இருக்கிறவன் கிரகஸ்தான். அதாவது சன்னியாசி போய் பிரவிற்த்தி தர்மத்தில் இருக்கக்கூடாது. சன்னியாசின்னு என்ன அர்த்தம்? நியாசம்னா விட்டு விடுதல், வைத்தல்னு அர்த்தம். ரக்ஷாபாரத்தை முழுக்க பெருமாளுடைய திருவடிகள்ல வச்சுட்டு இனி நான் செய்வதில்லைன்னு விலகி இருக்கிறான் இல்லையோ, தன் ஆசை பாசம் அத்தனையும் அறுத்து பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறவன் தான் சன்னியாசி. அவர் போய் நான் இத்த செய்ய போறேன் அத்தை செய்ய போறேன், நான் இன்னும் சம்பாதிக்கட்டுமா, நான் பந்துக்கள் எல்லாம் கிட்டக்க கூட்டிக்கட்டுமா, நான் உறவுக்காரால கூட்டிக்கட்டுமான்னு அப்ப சன்னியாசிக்கு அது லட்சணம் இல்லை. அதே இல்லறத்தில் இருக்கிற ஒருத்தர் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தானே என் மனைவிக்கு புடவை கிடைச்சா கிடைக்கட்டும், தானே குடும்பத்துக்கு சோறு கிடைச்சா கிடைக்கட்டும் இவர் கண்ண மூடிட்டார்னா அதுவும் தவறு. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் முயற்சி எடுக்க வேண்டும், சந்நியாசி முயற்சி இல்லாமல் இருக்க வேண்டும். ரெண்டும் மாறினால் விளங்கார்கள். அடுத்து துவாவிமௌ புருஷௌ ராஜன் ஸ்வர்கஸ்ய உபரி திஷ்டிதா பிரபுச்ச க்ஷமயாயுக்தா தரிஸ்திரஸ்ச பிரதானவான். இந்த ரெண்டு பேரும் ஸ்வர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்த விடத்தில் நிற்கிறார்கள். யார் அவர்கள்? பிரபுச்ச க்ஷமயாயுக்தா. ஒருத்தன் பெரும் பணக்காரனாக இருந்து பிரபுவா இருந்தாலும் பொறுமையோடு இருந்துட்டான்னா என்ன பணக்காரர் என்ன பொறுமையா இருக்காருனா என்ன ஸ்வர்க்கத்துக்கு மேல அவர் கொண்டாடப்படுகிறார். ஒருத்தன் பரம தரித்திரன், கையில சல்லிக்காசு இல்லை, ஆனா அவன் தங்கிட்ட இருக்கிற 10 பைசாவில் 5 பைசாவை தானம் பண்றான்னு வச்சுங்கோ, அவன் சொர்க்கத்தை காட்டிலும் கொண்டாடப்படுகிறான். வறியவனாக இருந்தாலும் இருக்கிற ஒண்ணும். அடியேனே ஒருத்தரை பார்த்திருக்கேன், எவ்வளவோ சிரமப்பட்டிருந்தார். அவ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சன்னதியிலே அப்பப்ப மாவரை சுட்டு கிடைக்கிற பிரசாதத்தை வாங்கிட்டு வருவார். அவர் அடியன் எனக்கு இப்ப 8 வயசு இருக்குன்னு வச்சுங்கோ, அந்த சமயத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறச்சே அவர் பிரசாதத்தை வாங்கிட்டு வருவார். வீடு ஏதோ கூரை குடுத்தனத்துல குச்சில தான் குடுத்தன இருந்தார். அந்த கையில பார்சாரதி பிரசாதம் சரி இருக்கிறதே அவ்வளவுதான், அந்த தத்தியானம் கிடைச்சது, அதை சாப்பிடலாம்ங்கிறச்சே யாரான ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாலோ வாசக்கதவை தட்டினாலோ அதை கொடுத்துட்டு தான் தண்ணீரை குடிச்சிட்டு உட்காந்துருப்பார். அப்படின்னா சொர்க்கத்தை காட்டிலும் ஓம்பப்படுகிறான். ஒருத்தர் ஆரேனும் இல்லைன்னு வந்தால் தங்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்துட்டு எவன் வாழ்கிறானோ அவன் சிறந்தவன். நல்ல ஆதித்யம் விருந்தோம்பல்ங்கிறது இருக்கே. இன்னைக்கு ஆறு இப்போ வாசல்ல அப்படி பிச்சைக்காரர்கள் வந்து நிக்கிறதாகவும் தெரியல, நாம ராத்திரி வேளையில மிச்ச மீதியை கொண்டு போய் அவர்களுக்கு போட்டு இருக்கிறதாகவும் தெரியல. முதல்ல பிச்சைக்காரர்கள்லாம் மிச்ச மீதி எல்லாம் இன்னைக்கு வாங்குறதா இல்லை, அதனால அதையும் கொடுக்க முடியாதுன்னு வச்சுங்க. மேலும் நாம ஏதோ கீழ் மாடியில் இருந்தோம், வாசல்ல பிக்ஷைக்குன்னு ஆறானு வந்தா போட்டுருந்தோம். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதே 18வது மாடியில். ஒருத்தர் பிக்ஷைக்கு வந்தா நம்ம கேட்கவே போறதில்லை, அங்கேந்து இவர் இறங்கி வந்து போடுறதுக்குள்ளே நாமே பிக்ஷை எடுக்கிறவளா ஆயிடுவோம். ஆகையாலே இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப தள்ளி போட்டோம்னு வச்சுப்போம். இப்படி வச்சுக்கலாம். விருந்தோம்பல் முக்கியம். ஒருத்தர் இல்லேன்னு சொன்னால் அன்னம் இல்லாமல் உலகம் போகவே கூடாது. சாஸ்திரம் உபனிஷத்து சொல்லுகிறது, அன்னம் பகுகுர்வீத அன்னன்ன நிந்தியாத் அன்னன்ன பரிச்சக்ஷீத. அன்னத்தை அவமானப்படுத்தாதே, அன்னத்தை எப்போதும் எல்லாருக்கும் இருக்கும்படி ஆக்கு, அன்னத்தை நிந்திக்காதே. இலையில சோற்ற போட்டவனே பாக்கிறதுக்கே வெறுப்பா இருக்கு நிந்திக்கிற மொழியோ செய்யவே கூடாது. ஆப்பிரிக்க கண்டத்துல போனா எத்தனை குழந்தைகளுக்கு அது இல்லாமல் வாடி தவிச்சு எலும்பும் தோலுமா அப்பப்ப காட்டுறானோ இல்லையோ. நாம தேவையில்லாத என்னமோ அதை பார்த்துட்டு விட்டுருவோம். முதல் நாளே பெரியவர் சொன்னாரே, எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டோம். எத்தனை குழந்தைகள் எலும்பும் தோலுமா ஈ எறும்பு மொய்த்து கொண்டு ஒருவேளை பால் இல்லாமல் ஒருவேளை சோறு இல்லாம சமப்பட்டு இருக்கிறச்சே, நாம எத்தனை சோற்றை எங்கெங்க தேவையில்லாம கொட்டுறோம், வீணடிக்கிறோம். செய்யக்கூடாது. பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுன்னு சொன்னா அவர் 108 குடம் கொண்டான்லாம் அவர் கேட்கவே இல்லை. நம்மால ஆன பாலை சமைச்சுட்டு பகவன் 108 குழந்தைகளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, அவர் ஆனந்தப்படுறாரா இல்லையாங்கிறது அப்போது தெரியும். ஏன்னா திரும்ப திரும்ப பெருமானுக்கே பண்ணிட்டு இருக்கோம்னால் அவர் என்ன பண்ண போறாரு? இப்ப அவர்கிட்ட 108 குடம் பால் இல்லையா? குடத்தை சிருஷ்டித்தது அவர்தான், பாலை சிருஷ்டித்தது அவர்தான், எங்கிட்ட பக்தியை சிருஷ்டித்தது அவர்தான், ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கிறது அவர்தான். அதை புரிந்து கொண்டு நாம் தான் இருக்க வேண்டும். அப்ப அன்னத்தை எல்லாருக்குமாக ஆக்க வேண்டும். தங்கிட்ட எவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் அதையும் பகிர்ந்து கொடுக்கிறவன் சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்தவனாக கொண்டாடப்படுகிறான்.